நம்ம பார்க்க போகிற சாப்டர் வந்து காம்போனன்ட்ஸ் ஆஃப் assets and liabilities in banks balance sheet and their management. ஸோ இந்த சாப்டரில் வந்து நம்ம வந்து assets and liabilities பேங்க்ஸில் வந்து என்னெல்லாம் assets liabilities இருக்குது, அதோட காம்போனன்ட்ஸ் என்ன, பேலன்ஸ் ஷீட்னா என்ன, அதோட மேனேஜ்மெண்ட் என்ன அப்படிலாம் சொல்லி இதில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த எல்லாம் ஏஎல்எம் வந்து எப்படி இந்த பேலன்ஸ் ஷீட் மேனேஜ்மெண்ட்டோட கோஆர்டினேட் ஆகுது, அதோட பர்பஸ் அப்ஜெக்டிவ்ஸ் என்ன எல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் வந்து நமக்கு ஆசட் லைபிலிட்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனில் நல்ல ஒரு டாப்பிக்காக இருக்குது. இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால், இது வந்து நமக்கு ஒரு அனலைஸ் பண்ணுறதுக்கு, அதாவது நம்மளோட டெவலப் பண்ணுறதுக்கு, நம்மளோட கோல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸை அனலைஸ் பண்ண டெவலப் பண்ண இது யூஸ் ஆகுது. அது மாத்திரம் இல்லை, இது வந்து ஒரு லாங் டேர்ம் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளானுக்கும் டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அப்புறம் இதில் வந்து நிறையா பீரியாடிக் ப்ராஃபிட் பிளான்ஸ் இருக்கும். ஸோ அப்புறம் அது இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, அப்புறம் அதோட ரேட் சென்சிட்டிவிட்டி மேனேஜ்மெண்ட் அதையும் அனலைஸ் பண்ணி டெவலப் பண்ண யூஸ் ஆகுது. ஸோ அது மாத்திரம் இல்லை, இதில் வந்து ஆசட் லைபிலிட்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு ஆசட் லைபிலிட்டி கமிட்டியில் வந்து கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. இந்த கமிட்டி வந்து எதுக்காக அப்படின்னா, இவங்க வந்து எக்ஸ்ட்ராடினரி பவர்ஸ் வந்து, அதாவது ஆசட்ஸ் அண்ட் லைபிலிட்டியை மிக்ஸ் பண்ணுறதுக்கு, மேட்ச் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ராடினரி பவர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மாத்திரம் இல்லை, வெண்டிங் அப் ஆக்டிவிட்டீஸ்க்கும் வந்து இவங்க வந்து பவர் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக காம்போனன்ட்ஸ் ஆஃப் எ பேங்க்ஸ் பேலன்ஸ் ஷீட். இப்போ நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இதில் வந்து நிறைய சோர்சஸ் அண்ட் யூசஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் வந்து காம்ப்ரமைஸ் ஆகிருக்கு. அது மாத்திரம் இல்லை, இதில் வந்து லைபிலிட்டிஸ் அண்ட் நெட்ஒர்த் வந்து பேங்கோட ஃபண்ட்ஸில் வந்து சோர்ஸ் ஆகிறதுனால இதில் வந்து ஆசட்ஸ் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோன்னா, இது வந்து ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ இப்போ வந்து கேபிட்டல் அப்படிங்கிற எடுத்துட்டோம் அப்படின்னா, அதோட அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா, இது வந்து கேஷ் இன் ஹேண்ட் அண்ட் பேலன்ஸ் வித் ஆர்பிஐ. அடுத்தது ரிசர்வ்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா, இது வந்து பேலன்சஸ் வித் பேங்க்ஸ் அண்ட் மணி அட் கால் அண்ட் ஷார்ட் நோட்டீஸ். அடுத்ததாக டெபாசிட்னு எடுத்துட்டோம்னா, இதோட அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் இருக்குது. அடுத்ததாக பாரோயிங்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா, இதோட அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் வந்து அட்வான்ஸஸில் இருக்குது. இது தவிர அதர் லைபிலிட்டிஸ் அண்ட் ப்ரொவிஷன்ஸ் எடுத்துட்டோம்னா, இதோட அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் வந்து ஃபிக்ஸட் அசட்ஸ் அண்ட் அதர் அசட்ஸில் இருக்குது. அடுத்ததாக பார்க்குறது காம்போனன்ட்ஸ் ஆஃப் லைபிலிட்டிஸ். ஃபர்ஸ்ட் லைபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கேபிட்டல் வருது. நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட், நம்ம பண்ணுற டெபாசிட்டர்ஸு, கிரெடிட்டர்ஸு, அவங்க எல்லாமே தான் கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு லாங் டேர்ம் சோர்சஸ் ஆஃப் ஃபண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அது மாத்திரம் இல்லை, இதில் வந்து டொமஸ்டிக் அண்ட் ஃபாரின் பேங்க்ஸும் வந்து மினிமம் கேபிட்டல் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரிசர்வ் பேங்க் வந்து ப்ரெஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். இது என்ன அப்படின்னா, இது வந்து ஸ்டாச்சுட்டரி ரிசர்வ்ஸ், கேபிட்டல் ரிசர்வ், ஷேர் ப்ரீமியம், ரெவென்யூ, அது தவிர மற்ற ரிசர்வ்ஸ் அண்ட் பேலன்சஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ஸோட பேலன்ஸ் எல்லாமே இதில் இன்க்ளூட் ஆகும். அடுத்ததாக டெபாசிட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது வந்து ஒரு மெயின் சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த டெபாசிட்ஸ் வந்து ப்ராட்லி எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இது வந்து பேபிள் ஆன் டிமாண்ட் பேமெண்ட் பண்ணுறாங்க. அது மாத்திரம் இல்லை, இதில் வந்து கரண்ட் டெபாசிட்ஸ், ஓவர்டியூ டெபாசிட்ஸ், கால் டெபாசிட்ஸ் எல்லாமே இதில் இன்க்ளூட் ஆகும். ஸோ இதில் வந்து செகண்ட் கேட்டகரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இது வந்து சேவிங்ஸ் பேங்க் டெபாசிட்ஸ், இது வந்து டேர்ம் டெபாசிட்ஸ்னு சொல்லலாம். இது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் பீரியடுக்கு பிறகு ரீபேமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஃபிக்ஸட் பீரியட் ஷார்ட் டெபாசிட்ஸ் அண்ட் ரெக்கரிங் டெபாசிட்னு சொல்கிறோம். அடுத்ததான் பாரோயிங்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா, இது வந்து நிறைய பாரோயிங்ஸ் அண்ட் ரீஃபினான்ஸ் வந்து ரிசர்வ் பேங்க் வந்து அவங்ககிட்ட கன்சிஸ்ட் பண்ணது அப்டைன் ஆகிருக்கும். ஸோ அது மாத்திரம் இல்லை, இதில் வந்து அதர் கமர்ஷியல் பேங்க்ஸும் அதர் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதாவது ஏஜென்சிஸ் லைக் இப்படி ஐடிபிஐ, அப்புறம் எக்ஸிம் பேங்க் ஆஃப் இந்தியா, நபார்டு எல்லாமே இதில் இன்க்ளூட் ஆகும். அடுத்தது அதர் லைபிலிட்டிஸ் அண்ட் ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து பில்ஸ் பேயபிள்ஸ் என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகும்னா, டிராஃப்ட்டு, டெலகிராஃபிக் ட்ரான்ஸ்ஃபர், ட்ராவலர்ஸ் செக்கு, மெயில் ட்ரான்ஸ்ஃபர் பேயபிள், பே ஸ்லிப், பேங்கர்ஸ் செக்ஸ் அண்ட் அதர் மிஸ்லேனியஸ் ஐட்டம்ஸ் இருக்கும். அடுத்ததாக இன்டர் ஆஃபீஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இதில் வந்து கிரெடிட் பேலன்ஸ் வந்து ஆஃப்டர் நெட் இன்டர் ஆஃபீஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். அடுத்ததாக இன்ட்ரெஸ்ட் செக்யூர்ட் அப்படின்னா, இது வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைச்சதாக இருக்கும். ஆனால் இது வந்து டெபாசிட் அண்ட் பாரோயிங்ஸ்னால வர்றதுனால மற்ற இன்ட்ரெஸ்ட் செக்யூர்டாக குறிக்கும். தென் அதர்ஸில் வந்து இன்கம் டேக்ஸ், டேக்ஸ் அட் டிடக்டட் சோர்ஸ், இன்ட்ரெஸ்ட் டேக்ஸ் ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே இதில் இன்க்ளூட் ஆகும். அடுத்தது காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஆசட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கேஷ் அண்ட் பேலன்சஸ் வித் ஆர்பிஐ, அதாவது நம்ம கேஷ் இன் ஹேண்டில் உள்ளது, பேலன்சஸ் வித் ஆர்பிஐயில் உள்ளது, அப்புறம் பேலன்சஸ் வித் அதர் பேங்க்ஸ்லேயோ இல்லைனா மணி அட் கால் அண்ட் ஷார்ட் நோட்டீஸஸோ இதில் இன்க்ளூட் ஆகும். அடுத்ததாக நம்ம பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அதாவது இது வந்து நிறைய செக்யூரிட்டிஸ் இருக்கு இல்லையா, நம்ம அதில் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே இன்க்ளூட் ஆகும். கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், அப்ரூவ்ட் செக்யூரிட்டிஸ், ஷேர்ஸ், டிபெஞ்சர்ஸ், பாண்ட்ஸ் அண்ட் சப்சிடிஸ் எல்லாமே வரும். தென் அட்வான்சஸ் சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா, இதில் வந்து கேஷ் கிரெடிட் வரும், ஓவர் டிராஃப்ட் வரும். தென் லோன்ஸில் பேபிள் ஆன் டிமாண்டும் இன்க்ளூட் ஆகும், டேர்ம் லோன்ஸ் இன்க்ளூட் ஆகும், பில்ஸ் பர்ச்சேஸ் அண்ட் டிஸ்கவுண்டட் வரும்.
அப்புறம் செக்யூர்ட் அண்ட் அன்செக்யூர்ட் அட்வான்சஸ், அதாவது செக்யூர்ட்லேயே பை டேஞ்சிபிள் ஆசட்ஸும் இருக்குது, கவர் பை பேங்க் ஆர் கவர்மெண்ட் கேரண்டியும் இருக்குது, அன்செக்யூர்ட் அட்வான்சஸும் இருக்குது. ஸோ இது எல்லாமே இதில் இன்க்ளூட் ஆகும். அடுத்ததாக ஃபிக்ஸட் ஆசட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, அதாவது ப்ரீமிசஸ், ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிக்சர்ஸ், ஹார்ட்வேர், மோட்டார் வெஹிக்கிள், இது எல்லாமே ஃபிக்ஸட் ஆசட்ஸ், இதுவும் இது இன்க்ளூட் ஆகும். இது தவிர அதர் ஆசட்ஸில் என்னெல்லாம் வருதுன்னா இன்டர் ஆஃபீஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், அதாவது டெபிட் பேலன்ஸ் இருக்கு இல்லையா, நெட் பேலன்ஸ் அந்த இன்டர் ஆஃபீஸ் அக்கௌண்ட்ஸ்லேயோ டொமஸ்டிக்லேயோ அந்த அமௌண்ட்டு, அடுத்ததாக இன்ட்ரெஸ்ட் அக்ரூட் அமௌண்ட்டு, அடுத்ததாக டேக்ஸ் பெய்டு இன் அட்வான்ஸ் ஆர் டேக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸு, அடுத்ததாக ஸ்டேஷ்னரி அண்ட் ஸ்டாம்ப்ஸு, அப்புறம் நான் பேங்கிங் ஆசட்ஸ் அக்வர்ட் இன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் கிளைம்ஸு, இது எல்லாமே இன்க்ளூட் ஆகும். தென் இதை தவிர கண்டிஞ்சன்ட் லயபிலிட்டிஸும் இன்க்ளூட் ஆகும், அதாவது நம்ம லெட்டர் ஆஃப் கிரெடிட்டு, கேரண்டீஸு, அந்த கஸ்டமர் சர்வ் கொடுக்கும் இல்லையா, பில்ஸ் அக்செப்ட் பண்ணது, இது எல்லாமே இன்க்ளூட் ஆகும். அடுத்ததாக பார்த்தா பேங்கோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். பேங்கோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் 2 டைப் இருக்குது, இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ். இன்கம் அப்படிங்கிறது வந்து இன்ட்ரெஸ்ட் இன்கம் அண்ட் அதர் இன்கம் எல்லாமே இன்க்ளூட் ஆகும். இன்ட்ரெஸ்ட் இன்கம் சொன்னோன்னா இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆர் டிஸ்கவுண்ட் ஆன் அட்வான்ஸ் பில்ஸ், இன்கம் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் வந்தது. அப்புறம் இன்ட்ரெஸ்ட் வந்து பேலன்சஸ் வித் ஆர்பிஐயில் இருக்கு இல்லையா, அந்த ஆர்பிஐலேருந்து இருக்கிற அமௌண்ட்லேருந்து கிடைக்கிறது. அது தவிர மற்ற இன்டர் பேங்க்கில் வச்சுருப்போம் இல்லையா, அந்த பேங்க்லேருந்து கிடைக்கிற ஃபண்ட்ஸ்லேருந்து கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் எல்லாமே இன்க்ளூட் ஆகும். தென் அதர் இன்கம் அப்படின்னு சொல்லி எடுத்தோம்னா இதில் வந்து ஃபீஸ், கமிஷன், எக்ஸ்சேஞ்சு, ப்ரோக்கரேஜ் சார்ஜஸ்ஸு, அப்புறம் ஏதாவது சேல் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட்டில் உள்ள ப்ராஃபிட்டு, இல்லைனா ரீவல்யூஷன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டில் உள்ள ப்ராஃபிட்டு, தென் சேல் ஆஃப் லேண்ட், பில்டிங் அண்ட் அதர் ஆசட்ஸில் உள்ள ப்ராஃபிட்டு, எக்ஸ்சேஞ்ச் டிரான்சாக்ஷனில் உள்ள ப்ராஃபிட்டு, இன்கம் வந்து டிவிடெண்ட் மூலமாக ஏர்ன் பண்ணுறோம் இல்லையா அந்த இன்கம். இதை தவிர இன்னும் மிஸ்லேனியஸ் இன்கம், அதாவது குடவுன் ரெண்ட்டு, அப்புறம் ப்ராப்பர்ட்டிஸோட பேங்கோட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் இல்லையா அதில் வர்ற வருமானங்கள், அப்புறம் செக்யூரிட்டி சார்ஜஸ், இன்சூரன்ஸ் எல்லாமே இதில் இன்க்ளூட் ஆகும். அடுத்ததாக எக்ஸ்பென்சஸ் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து இதுலேயும் வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்டட், ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் 2 இதாக இருக்குது. இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்டட்ல நம்ம பார்த்தோம்னா ஸோ இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் டெபாசிட்டில் உள்ளது, ஆர்பிஆர் இன்டர் பாரோயிங்ஸில் உள்ளது, அதர்ஸில் உள்ளது, அதாவது இன்டர் பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட், பெனல் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே இதில் இன்க்ளூட் ஆகும். அடுத்ததான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து பேமெண்ட் டு அண்ட் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் எம்ப்ளாயீஸ்க்கு கொடுக்குறது, அதாவது நம்ம ஸ்டாஃப்க்கு கொடுக்குற சேலரிஸு, எல்எஃப்சி, ஸ்டாஃப் வெல்ஃபேர், மெடிக்கல் அண்ட் ஹெல்த்து இன்சூரன்சஸ், ஹச்ஆர்ஏ, கிராஜுவிட்டி, ப்ராவிடென்ட் ஃபண்ட், இது எல்லாமே இதில் இன்க்ளூட் ஆகும். அடுத்ததாக ரெண்ட்டு, டேக்ஸஸ் அண்ட் லைட்டிங், வந்து நம்ம ப்ரீமிசஸ்க்கு கொடுக்குற ரெண்ட்டு, நம்மளோட பில்டிங்கு, வெஹிக்கிள்ஸு, முனிசிபல் டேக்ஸஸ் எல்லாம் வரும். அடுத்ததாக பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி, நம்மளோட பேங்க்ஸோட ஸ்டேஷ்னரிஸ் தேவைகளுக்காக நம்ம பிரிண்ட் பண்ணுறது. தென் அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் பப்ளிசிட்டி, அப்புறம் நம்ம டெப்ரிசியேஷன் ஆஃப் பேங்க்ஸோட ப்ராப்பர்ட்டி, அப்புறம் டைரக்டரோட ஃபீஸு, அலவன்சஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ், அதே மாதிரி ஆடிட்டருக்கு கொடுக்குற ஃபீஸ், எக்ஸ்பென்சஸ், அப்புறம் லா சார்ஜஸ், கோர்ட்டுக்கு போக வேண்டியிருக்கப்போ அட்வொகேட் கொடுக்க வேண்டியிருக்கு இல்லையா அந்த சார்ஜஸ், அப்புறம் போஸ்டேஜ், அப்புறம் ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ், அடுத்ததாக இன்சூரன்ஸ், அப்புறம் அதர் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ், இது தவிர ப்ரொவிஷன்ஸ் அண்ட் கண்டிஜென்சிஸ் அதுவும் இதில் இன்க்ளூட் ஆயிரும். ஸோ அடுத்ததாக என்ன ஆசட் லயபிலிட்டி மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பேங்க்ஸ் வந்து பொதுவாக வந்து நல்லா ஒரு ஐடென்டிஃபை பண்ணுறது, மெஷர் பண்ணுறது, அக்செப்ட் பண்ணுறது, ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணுறது எல்லாத்துலேயுமே இன்வால்வ் ஆகுறாங்க. ஸோ இந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் இதில் வந்து இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை தான் நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸை வந்து நம்ம வந்து ஆசட் லயபிலிட்டி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இந்த ஆசட் லயபிலிட்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறப்போ என்னன்னு சொல்லலாம், இது ஷார்ட்டாக இது வந்து ஒரு பிளானிங், அக்வரிங் அண்ட் டைரக்டிங் த கேஷ் ஃப்ளோ ஆஃப் கேஷ் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஆர்கனைசேஷனில் என்ன நடக்குதோ அதை வந்து பிளான் பண்ணி இது பண்ணுறது நம்ம சொல்லலாம். ஸோ இந்த இதுவும் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க், அப்புறம் எக்ஸ்சேஞ்ச் ரேட், கிரெடிட் ரிஸ்க், லிக்விடிட்டி ரிஸ்க் எல்லாமே ஃபேஸ் பண்ண தான் வேண்டியிருக்கு ஆசட் லைபிலிட்டி மேனேஜ்மெண்ட்லேயும். அடுத்தது சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஆசட் மேனேஜ்மெண்ட், லைபிலிட்டி மேனேஜ்மெண்ட். ஸோ ஆசட் லைபிலிட்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு பொதுவாக வந்து ஒரு டெம்பரரி இன்சால்வெண்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து நிறைய லிக்விடிட்டி கிரைசிஸ் வந்து இதில் ஏற்படும். ஸோ இது வந்து ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் வந்து ஒரு செட் ஆஃப் இன்டர் ரிலேஷன்ஷிப்பை ஏற்படுத்துது. அது மாத்திரம் இது வந்து கண்டிப்பாக ஐடென்டிஃபை பண்ணதாக இருக்கணும், இல்லைனா கோஆர்டினேட்டடாக இருக்கணும், மேனேஜ் பை இன்டெக்ரல் சிஸ்டமில் மேனேஜ் பண்ணக்கூடியதாக இருக்கணும். ஸோ இதோட ப்ரைமரி கோல் அப்படின்னு சொன்னோன்னா இது வந்து இன்ட்ரெஸ்ட் இன்கமையும் எக்ஸ்பென்சஸையும் கண்ட்ரோல் பண்ணுறதா இதோட ப்ரைமரி கோல். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து இதோட க்ரோயிங் சிக்னிஃபிகன்சஸ் ஆஃப் ஆசட் லைபிலிட்டி மேனேஜ்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வாலட்டிலிட்டி, ப்ராடக்ட் இன்னோவேஷன், ரெகுலேட்டரி என்வைரன்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் ரெகக்னேஷன்.
அடுத்தது பர்பஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஆசட் லைபிலிட்டி மேனேஜ்மெண்ட். ஆசட் லைபிலிட்டி மேனேஜ்மெண்ட் பர்பஸ் என்ன அப்படின்னா, இது வந்து மெயினாக வால்யூம், மிக்ஸ், மெச்சூர், ரேட் சென்சிட்டிவிட்டி, குவாலிட்டி, லிக்விடிட்டி, ஆசட் மேனேஜ்மெண்ட் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுது. அது மாத்திரம் இல்லை, இது வந்து ஆசட் லைபிலிட்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து அதோட ஆசட் குவாலிட்டி, குவான்டிஃபைங் ரிஸ்க் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அது மாத்திரம் இல்லை ஸ்ட்ரக்சர், ரேட் ஸ்ட்ரக்சர் கம்பேர் பண்ணுது, லோன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ எக்ஸாமின் பண்ண யூஸ் ஆகுது. அது மாத்திரம் இல்லை கிரெடிட் ரிஸ்க் அண்ட் கண்டிஜென்சி ரிஸ்க்கை வந்து எக்ஸாமின் பண்ணுது. அப்புறம் ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸையும் ரிவ்யூ பண்ணுறாங்க. ஸோ இதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுல வந்து 3 பேராமீட்டர்ஸ் இருக்குது. அது என்னென்னா நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் NII, நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் NIM அண்ட் எக்கனாமிக் ஈக்விட்டி ரேஷியோ. 3 டைப்ஸ் இருக்குது. தென் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ALM சொல்லி பார்த்தோன்னா, இதோட மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் வந்து ப்ரைஸ் மேட்சிங்கும் லிக்விடிட்டியும் தான் இதோட மெயின் இது. இந்த நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இது வந்து இன்ட்ரெஸ்ட் இன்கம்லேருந்து இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்சஸ் மைனஸ் பண்ணோன்னா நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் கிடைக்கும். அதே நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கணும், நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து ஆவரேஜ் டோட்டல் ஆசஸில் வந்து டிவைட் பண்ணோன்னா நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் கிடைக்கும். அடுத்ததாக பார்க்குறது ALM as கோஆர்டினேட்டட் பேலன்ஸ் ஷீட் மேனேஜ்மெண்ட். ஆசட் லைபிலிட்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து 2 ஸ்டேஜ் அப்ரோச்சாக வந்து இதில் வந்து நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் 1 அப்படின்னு சொன்னோன்னா, இது வந்து ஸ்பெசிஃபிக் பேலன்ஸ் ஷீட் மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸாக இருக்கும். இதில் என்னெல்லாம் வருது அப்படின்னா, ஆசட் சைடில் வந்து ரிசர்வ் பொசிஷன் மேனேஜ்மெண்ட், லிக்விடிட்டி மேனேஜ்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட், லோன் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஃபிக்ஸட் ஆசட் மேனேஜ்மெண்ட் வரும். இது லைபிலிட்டி சைட் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, லைபிலிட்டி மேனேஜ்மெண்ட், ரிசர்வ் பொசிஷன் மேனேஜ்மெண்ட், லாங் டேர்ம் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் வரும். அடுத்ததாக ஸ்டேஜ் 2 அப்படிங்கிறது வந்து என்ன, இன்கம் எக்ஸ்பென்சஸ் ஃபங்க்ஷன்ஸ். இதில் வந்து ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா, இன்ட்ரெஸ்ட் இன்கம் மைனஸ் இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்சஸ் மைனஸ் ப்ரொவிஷன் ஃபார் லோன் லாஸ் ப்ளஸ் நான் இன்ட்ரெஸ்ட் ரெவென்யூ மைனஸ் நான் இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்சஸ் மைனஸ் டேக்ஸஸ். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஸோ இதில் பேங்க்ஸ் வந்து ஆசட் லைபிலிட்டி மேனேஜ்மெண்ட்டை வந்து அப்ஜெக்டிவ்க்காக என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொன்னோன்னா, இதில் வந்து ஸ்ப்ரெட் மேனேஜ்மெண்ட் இருக்குது, லோன் குவாலிட்டி, ஜென்ரேட்டிங் ஃபீ இன்கம் அண்ட் சர்வீஸ் சார்ஜஸ், கண்ட்ரோல் ஆஃப் நான் இன்ட்ரெஸ்ட் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ், டேக்ஸ் மேனேஜ்மெண்ட், கேபிட்டல் அடிக்வசி. ஸோ இது எல்லாமே இதோட அப்ஜெக்டிவ்ஸில் வந்து இன்க்ளூட் ஆயிரும்.